வணக்கம். இது மாணவர் கனவு சேனலுக்காக ஒரு முக்கிய தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சேனலில் போன வீடியோக்களெல்லாம் பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்காங்க. சார், எங்களுக்கு டாப் 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எது அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ இது போடுறோம். நாளையிலிருந்து இவங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு செலெக்ஷன், அதாவது ரேங்க் லிஸ்ட்டு போட்டுருவாங்க. யார் யார் எந்தெந்த காலேஜில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த காலேஜில் உங்களுடைய நேம் லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. என்றைக்கு தேதிக்கு வரணும் அப்படின்னு லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. சில பேருக்கு மெயில் வரும், சில பேருக்கு மெசேஜ் வரும். நீங்கள் எந்தெந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்தந்த காலேஜில் போய் என்ன கோர்ஸ் கேட்டிங்களோ அது இருக்கான்னு பாருங்கள், செலக்ட் பண்ணிக்கோங்க. மீன்டைம் இன்றைக்கி நம்ம சென்னையை இருக்கக்கூடிய எல்லாரோட தமிழகத்தில் எல்லா மாணவர்களும் சென்னைக்கு படிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டாப் 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பற்றி பேச போகிறதில்லை. சென்னையில் இருக்கக்கூடிய டாப் 10 சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜை பற்றி ஒரு தகவலை உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைவேட் காலேஜில் எதெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு காலேஜ் லயோலா காலேஜ் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அதுதான் நம்பர் 1 ப்ரைவேட்டு காலேஜாக இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். அதில் 2 செஷன் நடத்துகிறாங்க, மார்னிங் அண்டு ஈவினிங். செல்ஃப் ஃபைனான்ஸும் இருக்குது, எய்டடும் இருக்குது. காலையில் நீங்கள் டே ஸ்காலராக நீங்கள் கோர்ஸ் எடுத்திங்கன்னா அது மோஸ்ட்லி எய்டடாக இருக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸில் ஆஃப்டர்நூன் ஈவினிங் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எதில் அந்த காலேஜில் ஏதாவது செல்ஃப் ஃபைனான்ஸில் படித்தாலும் சரி, எய்டடில் படித்தாலும் சரி, எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, அது நம்பர் 1 காலேஜு, நல்ல பெஸ்ட் காலேஜு. நீங்கள் அதிலேருந்து படித்து வெளியே வரீங்கனாலே உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 2வது கேட்டகரியில் இருக்கக்கூடியது விவேகானந்தா காலேஜின்னு சொல்லிட்டு ஆழ்வார்பேட்டையில் இருக்குது. ஸோ இது எய்டடும் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்ஸும் இருக்குது, அதுலேயுமே நீங்கள் சேரலாம். அதுக்கு அடுத்ததாக ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ், அது பெண்களுக்கான காலேஜ், அது நம்பர் 3வது இடத்துல இருக்குது. இந்த வீடியோ வெறும் மாணவர்களுக்காக மட்டும் இல்லை, மாணவிகளுக்காகவும் சேர்த்து தான் நம்ம போடுறோம் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ். அதுக்கு அடுத்தது எத்திராஜ் காலேஜ். அதுக்கு அடுத்ததாக WCC அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பெண்கள் காலேஜ் தான். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னென்னா 5வது இடத்துல DG வைஷ்ணவா, இதுவும் பெண்கள் காலேஜ். அதுக்கு அடுத்ததாக 6வது பிளேஸில் குருநானக் காலேஜ் இருக்குது. அதுக்கு அடுத்தது WCC அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது ஏற்கனவே சொல்லிட்டோம், இது நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் நம்ம அண்ணா ஃப்ளைஓவர் கிட்ட இருக்குது தேனாம்பேட்டையில். அதுக்கு அடுத்ததாக MCC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது, மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ். இதுவும் பழமையான, அதில் படித்தவங்க எல்லாமே உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு காலேஜாக இருக்குது. இதுலேயுமே எய்டடும் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்ஸும் இருக்குது. அடுத்தது MOB வைஷ்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது. அடுத்ததாக SIT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்களுக்காக பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அதுக்கு அடுத்தது AM ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது. அடுத்தது கடைசியாக ஜானகி MGR ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ மீண்டுமாக இந்த காலேஜை நான் சொல்கிறேன், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு லயோலா, விவேகானந்தா, குருநானக், WCC, ஸ்டெல்லா மேரிஸ், எத்திராஜ், MCC, MOB வைஷ்ணவா, SIT, AM ஜெயின், DG வைஷ்ணவா, ஜானகி MGR ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இதெல்லாம் ப்ரைவேட் காலேஜ். இதில் ஒரு சிலது பெண்கள் காலேஜ், மீதி எல்லாமே கோஎட் காலேஜ் தான். இந்த காலேஜில் உங்களுக்கு பண வசதி கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இந்த காலேஜில் நீங்கள் சேர்ந்து படிங்க. அரசு ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் எய்டடுன்னு சொல்லுவோம். இந்த எய்டடில் நீங்கள் கோர்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த கல்லூரியில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டாப் 10 கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு பார்க்குறச்ச நமக்கு சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு வந்து எதுன்னு சொன்னாக்கா பிரசிடென்சி காலேஜ், மாநில கல்லூரின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலையே பழமையான கல்லூரி இதுதான். இதில் தான் படித்தவங்க நிறைய பேர் பெரிய ஆளாக ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே யூஜி, பிஜி, பிஹெச்டி. ஸோ இது அந்த காலேஜில் நல்லா படித்தவங்க அங்கேயே பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு சென்னையின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அப்படின்னு சொன்னால், பழமையான கல்லூரின்னு சொன்னால் பிரசிடென்சி காலேஜ். அதுக்கு அடுத்தது இந்த பிரசிடென்சி காலேஜில் 2 பேருமே படிக்கலாம், கோஎட்டு தான். அதுலேயும் வந்து ரொம்ப ஃபீஸ் வந்து கட்டணம் குறைவாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது குயின் மேரி காலேஜ், குயின் மேரிஸ் காலேஜ். இதுவும் வந்து பீச் ரோட்டில் தான் இருக்குது. இதுவும் வந்து பழமையான ஒரு கல்லூரி, சிறந்த கல்லூரி. பெண்களுக்காக பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி தான் குயின் மேரி கல்லூரி. அதுக்கு அடுத்தது டாக்டர் அம்பேத்கர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இது வியாசர்பாடியில் இருக்குது. இந்த காலேஜும் பழமையான காலேஜ் இல்லைனாலும் வந்து சிறந்த கல்லூரியாக இப்போ அனைவராலும் விரும்பப்படுகிற ஒரு காலேஜாக இருக்கிறது. அதுக்கடுத்து பாரதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு பாரிஸுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நல்ல பெண்களுக்கான ஒரு நல்ல கல்லூரியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நந்தனத்தில் ஒரு அரசு கலைக்கல்லூரி இருக்குது. இதுவும் வந்து பழமையான ஆண்களுக்கான ஒரு கலைக்கல்லூரி. இதுலேயுமே வந்து நீங்கள் பல டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டி வரைக்கும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது காயிதே மில்லத் உமன், மவுண்ட் ரோட்டில் உமனுக்காக காயிதே மில்லத் என்ற பெயரில் ஒரு பெரும் காலேஜ் இருக்குது. இதுலேயும் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து பிஹெச்டி வரைக்கும் இருக்குது. அங்கே சேர்ந்த மாணவர்கள் அங்கேயே வந்து பிஹெச்டி வரைக்கும் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ்க்காக இருக்கக்கூடிய மேடவாக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பழமையான காலேஜ். இதில் வந்து என்னென்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இல்லைனா கூட இதுலேயும் வந்து பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் ஆர்கே நகர் அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கலைக்கல்லூரி. இதுவும் வந்து இன்றைக்கி சிறப்பாக விளங்கி வரது தான். மாணவர்கள் அதிகம் பேர் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு கலைக்கல்லூரியாக அது இருக்குது. அதுக்கு அடுத்தது பெரும்பாக்கம், அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசு கலைக்கல்லூரி. இதுவும் வந்து நல்ல நிலையில் இருக்குது. அதுக்கு அடுத்தது மிக பழமையான பெரிய பெரிய ஆட்களை உருவாக்கிய பச்சையப்பா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைந்தக்கரையில் இருக்குது. இதுவும் வந்து மிக பழமையான ஒரு கலைக்கல்லூரி. பச்சையப்பாஸில் நிறைய டிபார்ட்மெண்ட்டு பிஹெச்டி வரைக்கும் இருக்குது. அங்கேயும் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு ஃபுல்லாக அரசு கலைக்கல்லூரியை பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு வந்து பெருசாக ஃபீஸ்லாம் இருக்காது. அதுக்கு அடுத்தது இந்த கல்லூரிகளில் படிக்கிறப்ப, இந்த கல்லூரியில் எது படித்தாலுமே, தமிழ் படித்தாலும், இங்கிலீஷ் படித்தாலும், லிட்ரேச்சர் படித்தாலும், எது படித்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெரிட்டோரியஸ் சொல்லக்கூடிய ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜாக இது இருக்கும். அதனால் மாணவர்கள் நீங்கள் எந்த காலேஜை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத இதிலேருந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் முதல்ல ப்ரைவேட் காலேஜில் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்குது. அதுக்கு அடுத்தது எய்டடும் இருக்குது. ஸோ நீங்கள் எதில் சேர போகிறீங்க, உங்களுடைய கட்டாப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. அதை பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு வசதி இருக்கும் பட்சத்தில் செல்ஃப் ஃபைனான்ஸில் கூட அந்த கல்லூரியில் படிக்கலாம் என்பது இந்த வீடியோவின் முக்கிய கருத்தாக இருக்கிறது. இது போன்ற மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தகவல்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் காலேஜி நமக்கு விளம்பரப்படுத்தினாங்க, கூப்பிட்டாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இல்லாமல், இது மாதிரி ஒரு பழமையான கல்லூரியை விசாரித்து தேர்ந்தெடுத்து படித்தாக்கா ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் என்பதை மனதில் இருத்தி கொண்டு மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.